ஒசூர் அருகே நகை கடையில் நகை வாங்குவது போல் நடித்து ஒரிஜினல் நகைகளை எடுத்துக்கொண்டு போலி நகைகளை வைத்து மோசடி செய்து கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். அது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை பார்க்கலாம். கிராபிக்ஸ் டிசைனிங் பத்தி ஒண்ணுமே தெரியாதா? ஆனாலும் நீங்களே அது எல்லாத்தையுமே டிசைன் பண்ணலாம். நம்மளுடைய ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. கேன்வா பத்தின எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கோங்க. ஒசூர் அருகே நகை கடையில் நகை வாங்குவது போல் நடித்து ஒரிஜினல் நகைகளை எடுத்துக்கொண்டு போலி நகைகளை வைத்து மோசடி செய்திருக்கின்றனர் கும்பல். அது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை பார்த்தும் விவரங்களை செய்தியாளர் ஜேசுதாஸ் வழங்க கேட்கலாம். ஜேசுதாஸ் வணக்கம். இந்த சம்பவம் எப்ப நடந்தது ஜேசுதாஸ்? விவரங்களை பதிவு பண்ணலாம். அதாவது ஒசூர் அருகே பாகலூர் மாலூர் சாலையில ராம்லால் அப்படிங்கிறவர் மகாலட்சுமி ஜுவல்லரி என்ற பெயர்ல தங்க நகை கடை நடத்தி வருகிறார். இந்த கடைக்கு கடந்த 19ஆம் தேதி பகல் நேரத்துல 3 பேர், 2 பெண்கள் ஒரு ஆண் அப்படின்னு சொல்லி 3 பேர் தங்க நகை வாங்குறதுக்காக கடைக்கு போயிருக்காங்க. வழக்கம் போல அவங்க தங்க நகைகளை பார்த்து விட்டு அதனை பணம் கொடுத்து வாங்கி உள்ளனர். அவங்க வழக்கமா வாங்குற மாதிரி தங்க நகைகள் வாங்கினாலும் அவங்க கைகள்ல சிறிய அளவிலான எடை குறைவான சில தங்க நகைகளை எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த பணம் கொடுக்கும்போது அந்த உரிமையாளர்களுடைய கவனத்தை திசை திருப்பி அவரு பணம் எண்ணும் நேரத்துல தாங்கள் கொண்டு வந்திருந்த சிறிய நகைகளை ஏற்கனவே அந்த தங்க நகை பெட்டிகள்ல இருக்கக்கூடிய அந்த இடத்துல பெரிய நகைகள், எடை அதிகமா இருக்கக்கூடிய நகைகளை இவங்க கைக்குள்ள எடுத்து வச்சுக்கிட்டு இந்த சிறிய எடை குறைவான நகைகளை அதுல மாற்றி வைத்து விட்டு எடுத்து சென்றுள்ளனர். இது அவங்களுக்கு தெரியல. கடைக்காரர்கள் ஒவ்வொரு நகைக்கும் மாறுபட்டு இருக்கிறத பாக்குறாங்க. சிசிடிவி ஆய்வு பண்ணும்போது 3 பேர் இந்த மாதிரி ஒரு நூதன திருட்டுல ஈடுபட்டது அப்பதான் தெரிஞ்சிருக்கு. இது சம்பந்தமா நகைக்கடை உரிமையாளர் ராம்லால் பாகலூர் காவல் நிலையத்துல புகார் அளிச்சிருக்காரு. இந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அந்த ஓசூர், பாகலூர், தேன்கனிக்கோட்டை, தளி இந்த மாதிரியான இடங்கள்ல தங்க நகைகள் கடைகள்ல இது அவேர்னஸ்க்காக அவங்களும் இந்த சிசிடிவி கேமராவை ஒவ்வொரு சமூக வலைத்தளங்கள்ல பதிவிட்டு வராங்க. இதே போல 3 பேர் அடுத்தடுத்த திருட்டு சம்பவங்கள்ல ஈடுபடக்கூடாது. எனவே தங்க நகை கடைக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த பகுதிகளில் சமூக வலைத்தளங்கள் மூலமா அவங்க விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு வராங்க. விவரங்களுக்கு நன்றி ஜெயசுராஜ்.